என் மக்களே, இன்னைக்கு சரியான பொருள். நம்ம அண்ணனோட தோட்டத்துக்கு நல்ல குழியை தோண்டதுக்கு அழகான ஜேசிபி வாங்கியிருக்காப்புல. அது எங்கேயோ சைனாவில் ஆர்டர் போட்டிருப்பாப்புல போல். அங்கேருந்து கப்பலில் வந்து அது அங்கே இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கஸ்டம்ஸ்லாம் கிளியரன்ஸ்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு ஒரு பெரிய லாரியில் கொண்டு தோட்டத்தில் இறக்கிட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. அதில் உட்காந்து ஓட்டி ஒரு 2-3 வீடியோ உங்களுக்கான போட்டு விடுதேன் பாருங்கள். ஏன் ஆத்தா, இதை என் மருமகன் தான் எடுத்து அனுப்பி விட்டுருந்தான். மாமா பாருங்கள் எப்படி இருக்குது, போட்டு விட்டுருங்க அப்படின்னா. எனக்கு கை காலம் ஒன்று ஓடலை. எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். அதை விட அந்த நம்ம இறக்குதாரு பாருங்கள், இறக்குதவர் நம்ம அண்ணன், நம்ம சிங்கண்ணன், நம்ம வடநாட்டு அண்ணன், நம்ம இந்தியருங்க. எங்கே முக்கால்வாசி பொருளை ஓட்டுறவங்க, இறக்குறவங்க, உடைக்கிறவங்க, வீடு கட்டுறவங்க எல்லாம் நம்ம அண்ணன் மாதிரி தான். பூரா வடநாட்டு அண்ணன் மாதிரி தான். நம்ம ஆளுக ஃபுல்லாக கொஞ்சம் இந்த ஐடி இன்ஜினியரிங் அது இதுன்னு உட்காந்துருப்பாங்க. அல்லது தோசை கடை அல்லது ரெஸ்டாரண்ட் இப்படியெல்லாம் பெரிய பெரிய கடைகளுக்கு ஓனராக இருப்பாங்க. நம்ம ஆட்களை நினச்சாலும் பயங்கர பெருமையாக இருக்குங்க. ஆனால் வடநாட்டுக்காரங்க எல்லா தொழிலையும் இறங்கி பண்ணுவாங்கங்க. என் ஆத்தா, என் கூட வேலை பார்க்க வடநாட்டுக்காரங்களையும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல. என்ன வேலைனாலும் பண்ணுவாங்க. முக்கால்வாசி அவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், கான்கிரீட்டிங், இந்த ரோடு வேலை, ட்ரக்கு, ட்ரெய்லரு, கார் ஓட்டுறது, ஊபர் ஓட்டுறது, அப்பா எல்லாத்துலேயும் இருப்பாங்கங்க. இந்த அண்ணனை பாருங்க, அழகாக இறக்குதாப்புல பாருங்க. அடி மெதுவாக லட்டு மாதிரி இறக்குதாப்புல. அதாவது பார்த்து பார்த்து மெதுவாக வலிக்க போகுது அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி பார்த்து பார்த்து மெதுவாக அழகாக இறக்குதாப்புல பாருங்க. இப்படி ஆளுக்கெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தோஷம் ஆயிடுதுலாங்க. இப்படி வேலை பார்க்குறதுக்கும் ஒரு மனுஷன் இருக்கானா அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஆயிரும்ல. அதே இன்னைக்கு செமையாக இருந்ததுங்க. அதை பார்த்தோன்னே கை காலெல்லாம் குறு 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 குருன்னு வருது. எப்பண்டா அதில் போய் ஓட்டுவோம்னு. ஆனால் நீங்கள் எல்லாம் கமெண்டில் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவீங்க. அப்படி பேசாதீங்க. என்ன வீட்டில் எல்லாம் பார்த்து கண்ட மணிக்கு திட்டுறாங்க. பேசாதீங்க. கொஞ்சம் நல்ல வார்த்தையாக போட்டு விடுங்க. கமெண்ட் நல்லா போட்டு